Hello my dear family. Today we are going to learn a new idiom. இன்னைக்கு ஒரு new idiom நம்ம learn பண்ண போறோம். Okay? If you are ready, let's get started. Stop learning. Never stop growing. Never stop seeking the brightest star. Today's idiom is to wing it. So இந்த idiom ஓட meaning என்ன அப்படினா to do something without practice or without much preparation. எந்த ஒரு practiceம் இல்லாம prepare பண்ணாம நம்ம செய்யறதுக்கு நம்ம வந்து to wing it அப்படின்ற இந்த idiom நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ for exampleக்கு I hadn't had much time to prepare for the talk. I just had to wing it அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப நேரம் இல்லை அந்த ஸ்பீச் கொடுக்குறதுக்கு, எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஐ ஜஸ்ட் ஹேட் டு விங் இட். அப்படியே ஆன் த கோவில் அப்படியே வந்து பேச வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, another example, I find I do better in interviews if I just wing it. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நான் நினைக்கிறேன் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் போனேன்னா இன்டர்வியூவில் நல்லா பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, so the last and final one is I will have to wing it if I can't find my notes. ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறதுக்கு நோட்ஸ் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, நான் நோட்ஸ் எங்கே வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல அப்படின்னா, நான் நோட்ஸ் கண்டுபிடிக்க முடியல, எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலன்னா ஐ திங்க் ஐ வில் ஜஸ்ட் ஹாவ் டு விங் இட் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ப்ரிப்பேர் பண்ணாமல் அப்படியே போக வேண்டியதான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். So that's it with the lesson today. நீங்கள் உங்களுடைய own example sentences கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.